4 பட்டன்லாம் இருக்குது. அதெல்லாம் தெரியுங்களா? அமுக்கு இப்போ நீ அமுக்குற அவங்க வந்து தண்ணி தராங்க. பட்டன் அமைச்சு போடுறா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து குவஹாத்தி போகணும். பட் வந்து நாங்கள் வந்து ஒரு டபுள் ஃப்ளைட்டில் போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 2 ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஃபஸ்ட்டு பெங்களூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours லேவர். ஸோ தட் அங்கேருந்து அடுத்து பெங்களூர்லேருந்து குவஹாத்தி அங்கே போகிறோம். இத்தனை செலவு பண்ணி போகிறீங்க எல்லாமே கேட்டார். அந்த நேரத்தில் எனக்கு பயமாக வேறு இருக்கேன். 1:25 ஃப்ளைட்டு. சார் ஐ ஆம் நாட் ஆப்பிரிக்கன் மஞ்சி. ஐ ஆம் பாவம் நார்மல் மனுஷன் ஃப்ரம் இந்தியா. இந்தியன் ஹலோ கைஸ், எல்லாமே எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கைஸ் பார்த்தீங்கன்னா ட்ரிப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா மேகாலயா போகிறோம். இங்கேருந்து சென்னையிலேருந்து மேகாலயா போய் மேகாலயாலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோட் ட்ரிப் போக போகிறோம். யார் கூட சேர்ந்து போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராங் டர்ன் கிளப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட நம்ம சேர்ந்து இந்த ஹோல் சீரீஸே பண்ண போகிறோம். ஸோ ராங் டர்ன் கிளப் பார்த்தீங்கன்னா சிம்லா, ஸ்பித்தி வேலி, மேகாலயா, கொடைக்கானல், வயநாடு அப்படின்னு சொல்லிட்டு கேரளான்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே கேம்ப் ஸ்டே அந்த மாதிரி வேறு லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தட் நீங்கள் இந்த மாதிரி ட்ரிப்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணால் நீங்கள் மறக்காம அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் போய் கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் 2 hours சப்ஸ்கிரைப்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. ஸோ அவங்க கூட தான் சேர்ந்து நம்ம மேகாலயா போக போகிறோம். வாங்க, ஃப்ளைட்டுக்கு ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சு. பெரிய இன்ட்ரோ கொடுக்குற அளவுக்கு இப்போ எனக்கு டைம் இல்லை. 1:30க்கு சென்னையிலேருந்து பெங்களூர் ஃப்ளைட்டு. ஸோ தட் இந்த வீடியோ வந்து அதை பற்றி தான் இருக்கும். கொரோனாக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு நான் வந்து ஃப்ளைட்டில் போக போகிறேன். ஸோ லெட்ஸ் கோ கைஸ். போயிட்டு ஏர்போர்ட்டில் மிச்சம் பேசுகிறேன். டைம் இல்லை. ஓகேவா, போகலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கேப் வந்து போட் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக வி ஆர் ரன்னிங் வெரி லேட். ஆக்சுவலி முழுக்க எங்கள் மேலே வந்து தப்பு. 12 மணி ஆயிடுச்சு. 1:20 ஃப்ளைட்டு போகிறதுக்கு இன்னும் குறைஞ்சபட்சம் எப்படியும் ஒரு 20 நிமிஷம் ஆயிரும். ஸோ தட் 1 hour மட்டும் தான் போகிறது. பட் எல்லாமே கொஞ்சம் 2 hours முன்னாடி போயிருங்க. எங்களை மாதிரி போகாதீங்க. ஓகே. அண்ட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து குவஹாத்தி போகணும். பட் வந்து நாங்கள் வந்து ஒரு டபுள் ஃப்ளைட்டில் போகிறோம். ஸோ தட் உங்களுக்கு வந்து ஒரு 2 ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஃபஸ்ட்டு பெங்களூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours லேவர். ஸோ தட் அங்கேருந்து அடுத்து பெங்களூர்லேருந்து குவஹாத்தி அங்கே போகிறோம். ஸோ இந்த 2 ஃப்ளைட் இருக்குது. அண்ட் நம்ம சீரீஸில் பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ் உங்களுக்கு 2 ஃப்ளைட் வீடியோஸ் கண்டிப்பாக வரும். இங்கேருந்து பெங்களூர் போகிறதும் பெங்களூர்லேருந்து அங்கே போகிறதும் சுற்றி வளைச்சு எடுப்போம்ல. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இவ்வளோ வீடியோஸ் வரும்னு தெரில. பட் ஓவர் ஹைப்டாக இருக்குது எனக்கு. பிகாஸ் மேகாலயா நம்ம இது வரையும் போனதே கிடையாது. ஸ்பித்தி வேலி போயிருக்கோம். பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் கோல்டுக்கு போயாச்சு. -28 வரையும் போயிட்டேன். ஆனால் அதெல்லாம் யாரும் பார்க்கல. அதனால் யாரும் பார்க்காட்டி மறக்காமல் போய் பார்த்துருங்க. ஸ்பித்தி வேலி -28 இங்கே போடுறேன் கார்டில். அண்ட் அதே மாதிரி இங்கே வந்து இப்போ மேகாலயாங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மழை பெய்யக்கூடிய ஒரு இடம். அப்படியே வேறு லெவலில் இருக்கும். பைக் ரைடெலாம் போனோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ தட் அங்கே தான் நம்ம போக போகிறோம். பக்கெட் லிஸ்ட்டில் இருந்த ஒன்று வந்து நம்ம டிக் பண்ணிட்டோம் தான் சொல்லணும். பட் வேறு லெவல் எக்ஸைட்டட். வாங்க ஏர்போர்ட் போயிட்டு அதே மாதிரி கொரோனாக்கு அப்புறம் என்ன மாதிரி ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் பெருசாக தெரியல. போனால் எடுக்க முடியுமான்னு தெரியல. பிகாஸ் டைம் ஆயிடுச்சு. நான் எல்லாமே உங்களுக்கு ஒரு கூட்டணியாக பார்த்துட்டு கடைசியாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேவா, லெட்ஸ் கோ. ஃபைனலி அரைவ்ட் இன் ஏர்போர்ட். பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டோட பக்கா வந்திருக்கோம். பிகாஸ் நம்ம வந்து ஒரு பைக் ரைடு போகிறதுனால ஒரு ஹெல்மெட் மஸ்ட்டு. நம்ம ஓன் ஹெல்மெட் எடுத்து வந்தாச்சு. டைம் ஆச்சு. நான் உள்ளே போய்ட்டு உங்களுக்கு ஃப்ளைட்டில் அங்கே போய்ட்டு பேசுகிறேன். ஓகே, பாய். ஹே கைஸ், பார்த்தீங்கன்னா ஃபைனலாக உள்ளே வந்தாச்சு. செம்ம சுவாரஸ்யமாக. யார் இவரு தெரியும்? உங்களோட வயநாடு ட்ரிப்பில் வந்திருப்பாங்க. ராங் டர்ன் கிளப்போட அதிபதி, ஓனர் எல்லாமே இவர் தான். பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்துட்டோம் கைஸ். வந்து என்னோட பேக்கில் ரீசெக்லாம் பண்ணாங்க. நாங்கள் போர்டிங் பாஸ்லாம் எடுத்துகிட்டு வாங்க பாருங்கள். மொத்தம் 4 போர்டிங் பாஸ். என்னென்னா சென்னை டு குவாஹாட்டி, குவாஹாட்டியில் சென்னை டு பெங்களூர், பெங்களூர் டு குவாஹாட்டி. என்ன பிரச்சனை, இது நிறைய கேமரா கேஜெட்ஸ்லாம் வச்சுருந்தாங்களா. ஒன்றும் விடாமல் எல்லாத்தையும் எடுத்து உள்ள களைச்சி போட்டு அது ஒரு 20 நிமிஷம் விட்டு நீ யார் எங்கேருந்து வர ஒரு சேனல் பேர் என்ன இன்னும் ஒரு வீடியோஸ் போட ப்ராங்க் வீடியோலாம் போட மாட்டியா அப்படிங்கிறாருங்க அந்த சிஎஸ். அதுக்கப்புறம் ப்ராங்க்லாம் பண்ண அரெஸ்ட் பண்ணிடுவாங்க சார் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டு விட்டுட்டாரு. வேறு லெவலில் தெரிஞ்சிருக்கேன். நான் டியூபர் பாஸ்ன்னு சொன்ன ட்ராவலாக ஓகே. அவர் இத்தனை செலவு பண்ணி போகிறீங்க எல்லாமே கேட்டார். அந்த நேரத்தில் எனக்கு பயமாக வேறு இருக்கேன். 1:25 ஃப்ளைட்டு. சார் ஐ ஆம் நாட் ஆப்பிரிக்கன் மஞ்சி. ஐ ஆம் பாவம் நார்மல் மனுஷன் from India. Indian? Yes, India. Bollywood dance, you know? Yes. Show, we will let you go.
நீ 12:50 உட்காந்து நீ வச்சு ரீசெக் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் வேற என்னன்னா இப்போ வியூஸ் எவ்வளோ வந்தால் உனக்கு எவ்வளோ சேலரி வரும், எவ்வளோ பேமெண்ட் வரும் அதை சொல்லு, அப்போ தான் விடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு இதை கொடுக்குறாங்க. நாங்களாம் அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு, ஏன்னா போர்டிங் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ தட் ஒரு அள்ளு விட்டுருச்சு, ஃபைனலாக வந்தாச்சு. அண்ட் எங்கள் கூட பார்த்தீங்கன்னா 2-3 பசங்க வராங்க. ஸோ எல்லாத்தையும் நான் ஃப்ளைட்டில் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் நம்ம எத்தனை பேர் போகிறோமா கூட வராங்க? இப்போ மொத்தம் கரண்டில் 6 பேர் போகிறோம். ஸோ ஒரு 6 பேர் போகிறாங்க ராங் டர்ன் கிளப்பில் சேர்ந்து. வேறு லெவல் எக்ஸைட்டடாக இருக்குது உள்ளே. அதனால தான் என்னால் வீடியோ எடுக்கவே முடியல, பதறிடுச்சு. இது அது இல்லாமல் இவ்வளோ கேட்ஜஸ் பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரு இது, நீ எதுக்கு எங்கே எடுத்துகிட்டு போகிறேன், இவ்வளோ உனக்கு என்ன இவ்வளோ பவர் பேங்க்கு, இவ்வளோ இதுக்கு இவ்வளோ ஒயர் எடுத்துகிட்டு போகிறேன், நீ யார் என்னன்னு கேட்டேன். எனக்கு ஒரு இடத்துல என்னடா இப்போ அப்படின்ற மாதிரி ஆகி போச்சு. அடுத்து இனிமேல் யூடியூபர்ஸ்லாம் வந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிருங்கடா வெளியே. அண்ட் அதே மாதிரி இவ்வளோ பெரிய அப்பா டக்கராக இருந்தாலும் ஏர்போர்ட்டுக்கு வந்தால் தான் தெரியும் நீ இவ்வளோ சிம்பிளான மனிதன் வச்சு செஞ்சுடுவாங்க. அதனால் கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. அவங்களுக்கு வேறு தமிழ் தெரியல, நமக்கு வேறு ஹிந்தி தெரியல, கஷ்டம் சொன்னாலும் புரியல, என்ன பண்ணுறது அப்பப்பா வேறு லெவலு. சார் இப்போ ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு, லெட்ஸ் கோ. ஓகே கைஸ், போர்டிங்லாம் பண்ணியாச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கூட குட்டி பையன் விளாக்ஸ் வந்திருக்காரு. இவரும் நம்ம சப்ஸ்கிரைபரான். ஸோ நம்ம இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்து வந்திருக்காரு. தம்பி உன் சேனல் பேர் என்னடா? குட்டி பையன் விளாக்ஸ். ஸோ தட் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இந்த 10 நாள் ட்ரிப்பில் ஃபுல்லாக வருவாப்பில். தம்பி சேனலை செக் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் தரேன். தம்பி நல்லா பண்ணணும் சரியா? ஃப்ளைட்டில் ஃபஸ்ட் டைம் போறியா? தம்பி கூட ஃபன் பண்ணுவோம். தம்பி தான் உங்களுக்கு கண்டென்ட்டு இந்த தடவை. தம்பி அதான் ஃப்ளைட்டு பாருங்கள் கைஸ். ஏர் ஏஷியாவில் போகிறோம். இந்த அதே மாதிரி ஒரு மாஸ்க்லாம் கொடுத்துருக்காங்க, மூஞ்சிக்கு இதெல்லாம் போட்டு போகணுமா. ஸோ வாங்க, டைம் ஆச்சு. ரன்னிங் வெரி லேட் கைஸ். பட் பொறுப்பே நான் ப்ளாக் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் நம்மளுக்கு இதான் தெரியும் இதான் வேலைன்னு கைஸ். ஃப்ளைட் அப்பா கொரோனாக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு போகிறேன். இருக்கு வாங்க பார்த்துக்கலாம் கைஸ். ஒரு பொட்டலம் கொடுத்துருக்காங்க உள்ளே பார்த்தீங்கன்னா மாஸ்க்கு இது கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் போட்டு போவோம், அப்போ தான் ஏர்போர்ட்டுக்கு வந்து அழகு இருக்கும். இல்லை ப்ரோ தள்ளி விடுங்க, ஆள் போட்டு. ஃப்ளைட்டுக்குள்ளே வந்தாச்சு. எனக்கே நீ அடையாளம் தெரியல. இத்தனை மாஸ்க்கு போட்டு இத்தனை இது போட்டா ப்ரோ நீங்கள் தானே அவர்? முடியல ப்ரோ கைஸ். இதெல்லாம் போட்டால் மூச்சு வாங்குது எனக்குலாம். இது கண்டிப்பாக ரொம்ப கஷ்டம். ஃப்ளைட்டுக்குள்ளே வந்தாச்சு. அவன் நினைக்கிற மாதிரிலாம் வீடியோ எடுக்க முடியாது சரியா? நான் டேக் ஆஃப் காமிப்பேன், அடுத்து இல்லை எண்டிங் காமிப்பேன், பார்த்துக்கணும் சரியா? இது வரைக்கும் கைஸ் அதே மாதிரி நான் என்ன ஃப்ளைட்டில் போகிறேன்னா ஏர் ஏஷியாவில் போகிறேன். பார்த்தீங்கன்னா சிக்கு ஷாம்பு பதிலாக இப்போ வர சிக்கு சானிடைசர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஃப்ளைட்லேயே கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா குழந்தையெல்லாம் ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ ட்ராவலிங் இஸ் அலவுட். இதை வந்து எல்லாம் பயப்படலாம், ட்ராவலிங்லாம் அலவுட் இல்லையா? பாருங்கள் பக்கத்து சீட்லேயே பார்த்தீங்க ஒரு குழந்தைலாம் இருக்காங்க, சின்ன குழந்தை. தைரியமாக வாங்க, ஒன்றும் ஆகாது. ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆக போகுது. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது கைஸ். இட்ஸ் டைம் ஃபார் டேக் ஆஃப். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எனக்கும் ப்ரோ லைட்டாக ரொம்ப பயமாகுது. சானிடைசர்லாம் கையில் ரெடியாக வச்சுருவோம் கைஸ். சும்மா கைஸ் யாருமே பெருசாலாம் மாஸ்க்கும் போடுறதில்ல. இது எல்லாருமே கழட்டிடுறாங்க. ஏர் ஹோஸ்டர்ஸ்கார் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க அந்த அம்மா டேய் போடுங்கடா. நாங்கள்லாம் போட மாட்டோம். நாங்கள் கொரோனாக்கே நாங்களாம் அண்ணன் தம்பி பேசிகிட்டு இருக்காங்க நம்ம ஆளுக்கெல்லாம். அதனால் கேட்குது. பட் இப்படி தான் இன்றைக்கி வீடியோ இருக்கும். என் மூஞ்சி தெரியாது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து நான் ஃபஸ்ட் டைம் ஏர் ஏஷியா. நீங்கள் ப்ரோ? நானும் ஏர் ஏஷியா. இது வரைக்கும் நம்ம பல இதில் போயிருக்கோம், ஸ்பைஸ் ஜெட் போயிட்டோம், இண்டிகோ ரிவ்யூ பண்ணியாச்சு. ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம ஏர் ஏஷியா. பட் எக்கனாமிக் கிளாஸில் சீட்லாம் நல்லா தான் இருக்கும், நல்ல பொசிஷனிங்லாம் இருக்குது. தம்பி இப்போ டேக் ஆஃப் ஆக போகிறாப்புல. மாரியம்மா நீங்கள் பத்திரமா போய் சேர்த்துரு. ஃபுல்லாக இறங்கிட்டு லைட்டாக அப்போ தான் திருப்புறாங்க, ஏற போகுது. ஏன்னா நம்ம கொடுக்குற பில்டப் இருக்குது தெரியுமா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க. அப்படியே லைட்டாக ஜர்க்கவும் அப்படியே இறங்கிடும். அந்த பையன் வேறு அங்கே உட்காந்துருக்கான், ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட். அவனை வீடியோ எடுத்துருந்தா கண்டென்ட்டாக போட்டுருக்கலாம். ஹார்ட் அட்டாக் நல்லெண்ணெலாம் அங்கே போட்டுருவோமா? பாவம் ரொம்ப நேரமாக கூட முடியாது, மாஸ்க்லாம் போடாமல். பெருசாக போட மாட்டேங்கிறாரு. அவ்வளோதான்.
குட்டி பையன் இருக்கான், குட்டி பையன் vlogs. எப்படி இருந்துச்சு உங்கள் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ், ஃபஸ்ட்டு ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ்? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு, அதுவுமே கொஞ்சம் படன்னு இருந்துச்சு. அப்படியே வளையும் போதெல்லாம் மாஸ்க் போடும் அது இவன்ட்டு எனக்கு கொரோனா வரதுக்காக நான் சொல்ல. அப்படி போக காதெல்லாம் ஓவர் அடைக்குது, எனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல. உண்மையிலே சீரியஸாக காதெல்லாம் அடைக்குது. அதனால் எனக்கு டக்குன்னு போகிறதுக்காண்டி தான் அடுத்தலாம் ஃப்ளைட்டில் வரணும்னா ஏதாச்சும் அவசரம்னா தான் வருவேன். இதுவே அவசரனால தான் வந்தேன், டிக்கெட்டு புக் ஆகலை. அதனால தான் எனக்கு பிடிக்கல. சாருக்கு தனி ப்ரைவேட் ஜெட் வேணுமா, ஏற்பாடு பண்ணி கொடுங்கப்பா. பிடிக்கல, திருப்பி வர மாட்டேன். நான் திருப்பி வர மாட்டேன். அது ஏதாச்சும் அவசரம்னா தான் வரணும். ஆத்திர அவசரம் அதான் தெரியுது. சார் வேறு லெவலில் போயிட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்கார் தலைவர். அந்த ஃப்ளைட்டு பிடிக்கலன்ட்டான், ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸே பிடிக்கலன்ட்டான். சரி அண்ணன் கூட வரல, அது பிடிச்சிருக்குல்ல, வேறு லெவல். அது வேறு லெவல். அண்ணன் கூட வந்திருக்க பிடிக்கா, அப்போ அண்ணன் கூட வர்றது பிடிக்கலையாடா உனக்கு? வேறு லெவல். நான் அவங்க கூட வர்றது தானே செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. ஃபன் பண்ணுறோம், ஃபன் பண்ணுறோம். வேறு லெவலில் வீடியோஸ்லாம் வரும், ஃபன் பண்ணுறோம். வேறு லெவல் தெரிய வரும். ஐயோ கேட்டது எல்லாமே கேட்ட டைலாகவே இருக்கு. இப்போ இந்த டைலாக்லாம் நிப்பிடா போகிறேன். ரிட்டன் ட்ரெயின் தான் பார்ப்போம், புக் பண்ணுவோம். புக் பண்ணுவோம். இன்னும் ட்ரெயின் இல்லை, இனிமேல் தான் பார்ப்போம். காசு அப்பா அனுப்பிச்சி விட்டாருன்னா ஃப்ளைட் தான், இல்லாத பட்சத்துக்கு ட்ரெயின். தம்பி தான் என்னையே ஃப்ளைட்டில் கூப்பிட்டு வரணும்னு நினைக்கிறேன். டே பாவப்படுற குடும்பம்டா. இல்லைண்ணா ப்ளீஸ்டா டே அண்ணன் கூப்பிட்டு வாடா ப்ளீஸ்டா. அண்ணன் பாவப்படுற குடும்பம்டா, திருப்பி வர ஃப்ளைட்டுக்கு காசு இல்லைடா. தம்பி பார்த்தீங்கன்னா போட்டுக்கோமா இன்ஸ்டாகிராமில், அதை பார்த்துட்டு ராங் டைம் கிளப்பில் காண்டாக்ட் பண்ணி டூபர் பாஸ் வராரா அப்படின்னு கேட்டுட்டு அவனும் டிக்கெட்லாம் போட்டு இப்போ எங்கள் கூட வரான். ஒரு வேறு லெவல் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். லெட்ஸ் டூ. ஓகே, மாஸ் பண்ணுவோம். சரியாடா, மாஸ் பண்ணுறோம் தம்பி. உன் சேனலில் வேறு லெவல் கொண்டு போகிறோம். ஓகேவா? கண்டிப்பாக சரியா, சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். இப்போதான் ஸ்டார்ட் பண்ணேன், சப்போர்ட் பண்ணுங்கள். பார்த்தேன் மீன் குழம்பு வீடியோ பார்த்தேன். மீன் குழம்பு புளிப்பாக இருக்குது, காரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. லாகலாம் அது வேறு லெவலில் எடுப்போம்னா தண்ணி பாட்டில் அக்காட்ட தண்ணி வேணா கேட்டுருவாங்க. நம்ம அக்கா தான். நம்ம அக்காவை பற்றி சொன்னால் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறேன். சின்ன போடக்கூடாதுதான். ஓகே அக்கா அப்படின்னு சொன்னால் வருவாங்க. நாலு பட்டன்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அவங்க தெரியுங்களா? அதுக்கு இப்போ நீ அமுக்கிற அவங்க வந்து தண்ணி தராங்க. பட்டன் அமைச்சு போடுறா. சரியா, நீ மேலே இப்போ அமுக்கிறேன் வந்தானா வாட்டர் சரியா? ஓகே ஓகே கைஸ், ஒரு நிமிஷம் டெஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, நான் எப்படி கேமரா கீழே வைப்பேன். நமக்கு மேலே இருக்கு பட்டனை தேடிட்டு இருக்காங்க. பறக்குதுண்ணா, ஏறுதுண்ணா. பறந்துட்டு தானே இருக்கும், உண்மையிலேயே பறக்குது. இல்லை அப்படியே மேலே கொஞ்சம் கீழே போயிட்டு இருந்துச்சு. இப்போ மேலே ஏறும்போது அப்படியே ஒரு மாதிரி இருந்துச்சு. அடிவே இருக்கு, அப்படியே ஒரு மாதிரி இதாக இருக்கு. காது அடிக்கிறது எனக்கு காது அடிக்குது. செம்ம காது அடிக்குதுண்ணா. அதாண்ணா ஒஸ்ட்டாக இருக்கு எனக்கு. இந்த காது அடிக்கிறது மட்டும் செம்ம ஒஸ்ட்டாக இருக்கு எனக்கு. நான் இப்போ கூட மேலே அப்படியே ஏறு கைஸ் ஃபன் பண்ணுறாங்க. கைஸ் மேலே இறங்கதான் ஏறுதா? இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போகுது. சுற்றுவாங்க ஆள் வந்துருச்சுடா, அவ்வளோதான்டா. 10 நிமிஷம் தான்டா. இவ்வளோ மிச்சம் நினைக்கிறேன். அரை மணி நேரம் தான் பேங்க் எட்டி பார். பேங்க் வந்துருக்கு, எட்டி பார். அடிவாரம் தெரியுதா? ஒன்றுமே தெரியல கைஸ், சின்னதாக தெரியுது. ஒன்றுமே தெரியல. அடிவாரம் தெரியாடா? என்னதுண்ணா? மடிவாளண்ணா? பெங்களூரா? பெங்களூர் அது எந்த நாடுனே தெரியல, சின்னதாக தெரியுது. ரிஸ்க் கூட பண்ண முடியல. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் பெங்களூர். நான் இந்த மாதிரி பெரிய ஊருக்குலாம் போனது. இப்போ நான் இவ்வளோ தூரம்லாம் போனது கிடையாது. இப்போ அண்ணன் கூட தான் அம்மா அப்பா விட்டுருக்காங்க. ரொம்ப தூரம்லாம் போனது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸு. வேறு லெவல் பண்ணுறோம். அண்ணன் சொல்கிற மாதிரி வேறு லெவல் பண்ணுறோம். கைஸ் லேண்டட் சேஃப்லி இன் பெங்களூர். தம்பி அவ்வளோதான். இதுக்கு தான் பயந்தியா நீ? ஒன்றுமே இல்லை. ரொம்ப காதடிப்பு போல் கொஞ்ச நேரம் கழிச்சு போகணும்னு எதிர்பார்க்குறேன். கைஸ் சேஃபாக லேண்ட் ஆகியாச்சு. இப்போ பெங்களூரில் வந்து எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட
2 hours லே ஒரு ஆக்சுவலாக அந்த ஃப்ளைட் டிலேன்னு வேறு எங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்துருக்கு. பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து இங்கேருந்து குவஹாத்தி ஃப்ளைட்டு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதுக்கே பயப்படுறேன். தைரியமாக இருக்கணும் தம்பி, அண்ணன் மாதிரி சொல்ல. தம்பி வச்சு நல்லா ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் ஏறினதே தெரியல, வந்ததே தெரியல. தம்பி வந்ததும் தெரியல, போனதும் தெரியல, பார்த்ததும் தெரியல. தம்பி பறக்கிறப்ப வண்டி பறக்குதுனே அப்படிங்கிறான். வண்டி பறக்காமல் ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ தட் ஏர் ஏஷியா ஃபஸ்ட் டைம் நல்லா தான் இருந்துச்சு. நான் குடிக்க தண்ணி மட்டும் வந்துடுவாங்க, வேறு ஒன்றும் தர மாட்டாங்க. நான் கூட சாப்பாடு தருவாங்கன்னு நினச்சேன், அதான் கொஞ்சம் கவலையாக இருக்குது. அதுக்கெலாம் ஏர் இந்தியா தான்டா, எனக்கு ஃபேவரட் ஏர் இந்தியா தான். ஃபுல் மீல்ஸ் தருவாங்க. அதனால நான் நெக்ஸ்ட் வாட்டி நம்ம போகிறோம். சரி தம்பி, போயிட்டு வரோம்டா சாமி. வேகேஷ் பெங்களூர் வந்தாச்சு. இங்கே ஒரு லேஓவரில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அண்ட் இட் வாஸ் நைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் सब्सक्राइब टू राष्ट्रीय हवाई अड्डे में आपका Thank you, स्वागत है। Tanvi. आपकी Thank you so सुरक्षा much. ध्यान में रखते हुए आपसे निवेदन है प्लेटफॉर्म पर These are the colors that call. ஃபைனலி வந்தாச்சுப்பா. பெங்களூர் சூப்பர் பாஸ் அன்புடன் வரவேற்கிறது. அதுக்கு நாங்கள் வெளியெல்லாம் போக மாட்டோம். இங்கே தான் ஏர்போர்ட்டுக்குள்ளே தான் அடுத்த 2 மணி நேரம் இருக்கும். 6 மணிக்கு ஃப்ளைட்டு, 6 மணிக்கு 4 மணிக்கு. ஸோ பார்ப்போம். என்ன அது 2:30. 4 o'clock தான் ஃப்ளைட். Be